அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். அன்றைக்கி மாதம் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம அமெரிக்காவிலேருந்து ஆரம்பிச்சிடலாமே. ஒரு டீம் இந்தியாவில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், அவ்வளோதான், வரியை குறைக்கலாம் அப்படி இப்படின்னு பயங்கரமான நியூஸ் நேற்று இருந்து. சரி, ஓகே, நல்ல விஷயம் தானே அப்படின்னு நினச்சோம்னா, திடீர்னு இன்றைக்கி காலையில் ஏன் இந்திய அரிசி வந்து நம்மளுக்கு பெருசாக டம்ப் பண்ணுறாங்க, எப்படி அமெரிக்காவில் எப்படி இப்படி நீங்கள் கோட்டை விட்டீங்க, ஏன் இந்தியா வந்து இவ்வளோ டம்ப் பண்ணுறாங்க, போட்டுருங்க வரியை அப்படின்னு மறுபடியும் சொல்லியிருக்காரு. அப்போ ஏற்கனவே 59% வரி வச்சுருக்கிறாரு, அதோட இன்னும் கூடுதல் வரியா, இல்லை அங்கே வரியை குறைக்க போகிறாங்களா, இல்லை அதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்களா, அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், அந்த தாய்லாந்து கம்போடிய விவகாரங்கள், இன்னும் மற்ற நிகழ்வுகளும் பேசலாம். வாங்கின வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முதல் செய்தி, சவுதி அரேபியா. வேறு யாராவது நான் முஸ்லீம்ஸ் சவுதி அரேபியாவுக்குள்ளே போயிட்டு அவங்க அங்கேயே இருந்து ஒரு மாதம் ஒரு $13 பக்கம் சம்பளம் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க அந்த நாட்டில் முறைப்படி ஒயின் ஷாப் மாதிரி, அதாவது லிகர் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே லிகர் வாங்குறதுக்கான பர்மிஷன் அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டு கொடுத்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கேட் என்ட்ரி, அந்த சேலரி சர்டிஃபிகேட் மட்டும் காட்டினாங்கன்னா போதும், அவங்களுக்கு சரக்கு கொடுத்துருவாங்களாம். ஸோ இது ஒரு இனிஷியல் ஸ்டேஜாக பார்க்கலாம் நம்ம. ஏன்னா இதுக்கப்புறம் நான் முஸ்லீம்ஸ் அங்கே சவுதி அரேபியாவில் யாரெல்லாம் அதிக சம்பளம், இந்த மாதிரி $13,000 சம்பளம் மேலே வாங்குறாங்களோ அவங்களாம் டிமாண்ட் அதிகமாகிடும். அவங்க எப்பா எனக்கு ஒன்று வாங்கி கொடுப்பா, உனக்கு ஒன்று வாங்கி கொடுப்பான்னு அவர் வந்து அடிஷ்னல் சைடு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சிடுவார்ல. அதாவது இந்த மாதிரி எனக்கு ப்ளீஸ் அது மாதிரி ரெக்வஸ்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடல. அவர் அடிஷ்னலாக வருமானத்தை இன்னும் தேடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே ஆரம்ப கட்டத்தில் இந்த கட்டுப்பாடுகள்லாம் வரதாங்க செய்யும். போக போக என்ன ஆகும் அப்படின்னா அந்த கட்டுப்பாடுகள் வந்து தளர்த்த அப்படியே சர்வசாதாரணமாக கிடைக்கிற மாதிரி வந்துடும்ன்ற ஒரு எதிர்ப்பு. ஏன்னா இஸ்லாமிய நாடுகளில் அதுவும் குறிப்பாக ஒயின் ஷாப் மாதிரி மறுபடியும் ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லேயும் வந்து பார்க்குறாங்க. அதனால் இந்த செய்தி பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது ஒன்று, நம்பர் 1. அடுத்தது அரிசி விவகாரத்தை பற்றி பேசலாம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு 12 மில்லியனுக்கான உதவி, அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான உதவி. அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் ஏன் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா, இவர் கனடா மீது விதிக்கப்பட்ட வரினால் இவங்க விவசாயிகளால் ஏற்றுமதி பண்ண முடியல, பெருசாக பாதிக்கப்பட்டாங்க. இரண்டாவது, சீனா மீது விதிக்கப்பட்ட தடை, அப்புறம் பிரேசில் மீது விதிக்கப்பட்ட தடையினால் சோயாபீன்ஸ் பெருசாக ஏற்றுமதி பண்ண முடியல, அதுவுமே வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. அப்புறம் இடையில் போயிட்டு இப்போ தான் சீனா ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா நாடுகள் மீதும் அடுத்தடுத்த வரி விதிச்சதுனால அவங்க விவசாயிகள் பெருசளவு பாதிக்கப்பட்டாங்க. அதனால் இப்போ மற்ற நாடுகள் மீது வரி விதித்தாங்க இல்லையா, அந்த வரியிலிருந்து கலெக்ட் பண்ண பணத்தில் ஒரு பங்கு வந்து நான் விவசாயிகளுக்கு கொடுக்குறேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அப்போ தான் சொல்கிறாங்க, தலைவரே இது மாதிரி அரிசி கூட பெரிய அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஷாக்காக கேட்குறாரு, எப்படிங்க, ஏன் இப்படி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே இது மாதிரி இந்தியா வந்து லாட் ஆஃப் சப்சிடி வில் கிவன், நிறைய சப்சிடி கொடுக்குறாங்க, அதன் அடிப்படையில் ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னாங்க. அப்போ அவருக்கு இன்னொரு சந்தேகம் அந்த இடத்துல வருது. இல்லை, ஓப்பனாக பேசுகிறாங்க, நம்ம வரி விதிச்சிருக்கோமே அப்படின்னா நம்ம நார்மலாக இந்தியா வந்து 270 டன்னு பக்கம் நம்ம வருஷத்துக்கு ஆவரேஜ் ஏற்றுமதி பண்ணுறோம். அதில் 4th லார்ஜஸ்ட் பாஸ்மதி ரைஸ் ஏற்றுமதியாளர் நம்ம தான் அமெரிக்காவுக்கு. அதெல்லாம் மிக முக்கியம் என்னென்னா, இப்போ 59% பக்கம் வரி விதித்தாங்கல்ல, இந்த வரினால் என்னாச்சு அப்படின்னா அங்கே வாங்குகிற கன்சியூமர், அந்த கடைக்காரங்கிறாங்கல்ல, அவங்க தான் வரி கொடுத்து வாங்கியிருக்காங்க. பட் ஏற்றுமதியாளர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை. ஏற்றுமதியாளர்கள் அதே சந்தோஷத்தில் தான் இருக்கிறார்கள். அவர் என்ன நினைச்சாருன்னா, இந்த வரி அதிகமாக விதித்ததுனால ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்பட்டு அந்த ஏற்றுமதி குறைஞ்சிருக்குமே, ஏன் குறையல அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறாங்க, அவங்க ஏற்றுமதியெலாம் குறையல, அதே அளவு தான் இருக்குது, வாங்குகிற அளவும் அதே அளவு தான் இருக்குது. ஏன்னா அங்கே வாங்குகிற கடைக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா, ஒரு லார்ஜ் வால்யூம், அவங்க அந்த வரியை டேக்ஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ ப்ராபபிளி நம்ம தான் இதை பே பண்ணியிருக்குன்றது புரிய வச்சுருக்காங்க அவருக்கு. அவர் உடனே டென்ஷன் ஆகிட்டா இருப்பார். அது எப்படி உடனே இவங்க ரொம்ப ஒரு சீப் பாலிடிக்ஸ் மாதிரி, இப்படி அவங்களுடைய அரிசி அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டா நம்ம நாட்டில் வந்து டம்ப் பண்ணிடலாமா, வரியை போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடனே சரின்னு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி தாங்க ஒரு டீம் வந்திருக்கு, ஒரு டீம் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கு, மறுபடியும் முதல்ல தான் கோட்டசாமி அப்படின்னு நினச்சோம்னா, இன்றைக்கி இந்தியாவுடைய ஏற்றுமதி கம்பெனியெல்லாம் இருக்குல்ல, அரிசி கம்பெனி எல்லாமே நிறைய இன்றைக்கி சரியான அடி இவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம். சரி, அப்படின்னா நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்கலாம். இப்போ சோயாபீன்ஸ் பொறுத்த வரைக்கும் சீனா மீது விதிக்கப்பட்ட தடையினால தான் நின்றுச்சா,
இல்லை மத நாள் நின்றுச்சா, எப்படி நீங்கள் சீனா கிட்ட வலிமையாக போய் கேட்டு கொடுத்தீங்களான்னு கேட்கப்பட்டதுக்கு சீனா வந்து கேட்டாங்களாம், ஐயா ட்ரம்ப் ஐயா, உங்கள் சோயாபீன்ஸ் தான் நியூட்ரிஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் நீங்களே கொஞ்சம் கொடுத்துருங்களேன் அப்படின்னு வந்து கேட்டாங்களாம். அதனால தான் அவரும் சரி போவோம், நம்ம பையனாக இருக்க, தெரிஞ்ச பையனாக வேறு இருக்க, போனால் ஸ்ட்ரிக்டாக வேறு இருக்கிற, அதனால் வச்சுக்கோப்பா அப்படின்னு கொடுத்தாரா. இதை நம்ம நம்பணும், நம்மளுக்கு நம்பினா தான் நம்மளுக்கு சோறுன்ற மாதிரி. சோயாபீன்ஸ் அமெரிக்காவோட சோயாபீன்ஸில் தான் நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கான், மற்ற நாட்டோட சோயாபீன்ஸில் நியூட்ரிஷன் அதிகமாக இல்லையா. அதனால் டிமாண்ட் அதிகமாக, எந்தெந்த நாடுகள் எங்களுக்கு வேணான்னு சொன்னாங்களோ வேறு வழியே இல்லாமல் நியூட்ரிஷன் குறைஞ்சி போய் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்களாம். அதில் முதல் நாடு அங்கே சீனா தானா. சிஜிபிங் அவர்களுக்கு ரெக்வஸ்ட் வச்சாராம், கொஞ்சம் கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் வச்சாங்களாம். இது நம்மளுக்கு நம்பினாதான் சோறு ஒன்று. இரண்டாவது, இந்த ரகுராம் ராஜன் முன்னாளுடைய ஆர்பிஐ கவர்னர் இருக்கிறார் இல்லையா, அவர் ஏதோ மனதுக்குள்ளே ஒரு பிரம்மமாக நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல. இந்தியா வந்து நிறைய வரி வந்து இந்தியா மீது போட்டதுக்கு மிக முக்கிய காரணமே நம்ம வந்து போர் அமெரிக்கா நிறுத்தலைன்னு சொன்னதுனால தான். அதே பாருங்கள், பாகிஸ்தான் வந்து 19% வரி தான், ஆனால் நம்மளுக்கு தான் வந்து அதிகமான 50% வரி வச்சுருக்குறாங்கன்றாங்க. அப்படின்னா பாஸ், இன்றைக்கி கூட பாருங்கள் ஒரு செய்தி ஒன்று, ஜப்பான் வந்து அமெரிக்கா கிட்ட பெரிய அளவுக்கான ஒப்பந்தம், அதாவது சோயாபீன்ஸ், எத்தனால், ஃபெர்டிலைசர், பயோஃபியூல், ரைஸ், இதெல்லாம் வந்து அமெரிக்கா கிட்ட 8 பில்லியனுக்கான டீலை வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. சப்போஸ் அவங்க இறக்குமதி பண்ணல அப்படின்னாலும் அமெரிக்கா வந்து ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க ஒன்று. இரண்டாவது என்னென்னா, மெக்சிகோ என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவுடைய வாட்டரை எடுத்துக்கிட்டு, இப்போ அமெரிக்காவிலேருந்து வாட்டர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா மெக்சிகோவில் வந்துட்டு மறுபடியும் அங்கே கொஞ்சம் அமெரிக்காவுக்கு வருது. 2 இடத்துல ஃப்ளோ மாதிரி வரும், ஒன்று மெக்சிகோவுக்குள்ளேருந்து அமெரிக்காவுக்கு போகும், இன்னொன்று அமெரிக்காவிலேருந்து மெக்சிகோவுக்குள்ளே வரும். ஸோ அப்போ எங்ககிட்ட வாங்குறீங்க, தண்ணி வாங்கிட்டு ஒரு 8 லட்சம் ஹெக்டருக்கு மேலே நீங்கள் பயன்பெற்று எங்களுடைய 2 லட்சம் ஹெக்டருக்கு மேலே நீங்கள் திருப்பி அனுப்ப வேண்டியது தண்ணி இப்படி ஃப்ளோவில். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அனுப்ப மாட்டேன்றீங்க, நீங்களே வச்சுக்கிறீங்க தண்ணியை ஃபுல்லாக அங்கங்கே கேட்டை போட்டு நீங்களே பயன்படுத்துக்கிறீங்க. எங்களுடைய லைஃப் ஸ்டாக்லாம் பெருசாக பாதிக்கப்படுது. ஆனால் கடந்த 5 வருடங்களாக நாங்கள் உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துட்ருக்கோம். இந்த தண்ணியை இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சரியாக அனுப்பலைன்னா 5% வரி கூடுதலாக வரி வச்சுருவேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்றாங்க. இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அங்கே 5% வரியை போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மனுஷன் திரும்புகிற பக்கம்லாம் அவங்கள ஏற்று பேசிட்டாவே வரின்றாரு. இன்றைக்கி கூட ஐநாவில் அமெரிக்கா ஒழிய டெத் டு அமெரிக்கான்னு சொல்லப்படுகிற நாடுகளுக்கெல்லாம் இனி 100% வரி விதிக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நாடுக்கெல்லாம் அதுதான் பிரச்சனையாக, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வரி விதிக்கிறார் அப்படின்னா இந்த போர் நிறுத்தம் பெறுவதற்காகவோ அதுக்காகவோ அல்ல. அவர் வியாபார தந்திரத்தின் அடிப்படையில் என்ன ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு ஏதோ ஒரு சம்திங் சூழ்ச்சி பண்ணி அதை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதை கொண்டு வந்து இப்போ நம்ம இந்தியா போயிட்டு ஆமாம் அமெரிக்கா தான் இந்த போர் நிறுத்துறாங்கன்னு சொன்ன உடனே ரைட் 0% வரின்னு சொல்ல போகிறாங்களா அப்படின்னா நம்ம பேச்சுக்கு சொல்லலாம் சும்மா ஜாலியாக, ஆமாப்பா ட்ரம்ப் அவர்களே நீங்கள் தான் இந்த போர் நிறுத்தினீங்க அப்படின்னா சொன்ன உடனே குறைச்சிட்டு வரேன்னா அவர் யார், முன்னாடி கொசுவில் கொழுப்ப உருக்கிற ஆள், அவர் போயிட்டு அவரை சீக்கிரம் குறைச்சிட்டு வரா பார்க்கலாம். இன்றைக்கி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அடுத்த 2 நாளில் நாங்கள் கண்டிப்பாக நல்லதொரு முடிவு எடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. வெனிசுலா மீது நடத்தப்படுகிற தாக்குதல் கிட்டத்தட்ட ஒரு தாக்குதலுக்கு 25,000 அமெரிக்க மக்கள் வந்து காப்பாற்றப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 92லேருந்து 94% அளவுக்கு நாங்கள் டவுன் பண்ணிட்டோன்றாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ பதிவு ஒன்று வந்தது, பெரும்பாலான போதை மருந்துகள் வந்து நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டன் கணக்கில் நாங்கள் கைது பண்ணியிருக்கிறோன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுடைய வெனிசுலா மீது தாக்குதல் முயற்சியாக இருக்கட்டும், அந்த கரிபியன் கடலில் நாங்கள் வாட்ச் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கிளியராக சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கானுடைய காங்கிரஸ் வந்து ஆல்மோஸ்ட்டு ட்ரூப் ஐரோப்பாவிலிருந்து வெளியேற்றுறதை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, அங்கே ஒரு 76,000 ட்ரூப் வந்து ஐரோப்பாவில் இருக்காங்க, நேட்டோ நாடுகள், அவர் ஒரு 28,000 தான் போகுதுன்னு நினைக்கிறாரு. கிட்டத்தட்ட ஐரோப்பா, தென்கொரியா எல்லா நாடுகளும் சேர்ந்து, ஏன்னா நம்ம ஏன் தேவையில்லாமல் சம்பளம் கொடுத்து அவங்க வச்சுருக்கணும், ஏன்னா ஐரோப்பாவும் கான்ட்ரிபியூஷன் பெருசாக பண்ணலை. ரஷ்யாவுக்கு எதிரான யுத்தத்தில் ஆல்மோஸ்ட் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம், ஓரளவுக்கு நம்ம ஒப்பந்தம் வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறமும் 76,000 வீரர்களுக்கு நம்ம சம்பளம் கொடுத்து ஹோல்டு பண்ணி, அது இல்லாமல் அங்கே நம்ம மெயின்டைன் ஏன் பண்ணணும், அவங்க பார்த்துக்கிட்டோம். ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல, 2027 மற்ற நாடுகள் என்ன கான்ட்ரிபியூஷன் அதே அளவுக்கான கான்ட்ரிபியூஷன் எங்கள் நாடுகளும் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ நாங்கள் 76,000 வீரர்கள் ஐரோப்பாவுக்குள் நிறுத்துகிறோம் அப்படின்னா ஜெர்மனியில் 76,000,
அங்கே ஒவ்வொரு நாடுமே 76,000 வீரர்கள் அனுப்புங்க, அது ஈக்குவல் பார்ட்டுன்றாரு. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கலாம்னா, இப்போ லாட்வியா 76,000 வீரர்கள் போவாங்கன்னா அவங்க மொத்த மக்கள் தொகையை கால்வாசி மேலே நீங்கள் கேட்குறீங்க, அவங்க எங்கேருந்து கொடுப்பாங்க? மற்ற நாடுகள் எங்கேருந்து போவாங்க? அது லாட்வியாவில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வேறு பற்றாக்குறையாம், கணவர்மார்கள் வாடகைக்கு வேணும்னு வச்சுருக்கிறாங்க. நான் லாட்வியாவுக்கு போயெல்லாம் நம்ம நினைக்கிறோம், திடீர்னு இவங்க ஓடி வந்து இந்த மாதிரி 76,000 வீரர்களை வந்து 26,000 வீரர்களாக குறைக்க போகிறன்றதுக்கு எப்படியாவது காங்கிரஸ் வந்து பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களாம். ஆனால் அமெரிக்கா வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாங்களாம், நான் அங்கேருந்து வீரர்களை தூக்கியே தீருவேன் அப்படிமா சொல்லிட்டு, இல்லை எனக்கு கான்ட்ரிபியூஷன் அதிகமாக பண்ணுன்றாங்க. ஐரோப்பா நாடுகளை அதிகமாக என்கிட்ட ஆயுதங்கள் வாங்க செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது கூடுதல் தகவல். கம்போடியானுடைய எல்லை பகுதியில் குறிப்பாக ப்ரீச் யுஹா டெம்பிளை நோக்கி ஆல்மோஸ்ட் தாய்லாந்து வந்து கொஞ்சம் உள்ள நுழைஞ்சதாக சொல்கிறாங்க. அமெரிக்கா அந்த எல்லை பகுதியில் 50 கிலோமீட்டர் ஒற்றி யாரும் எங்கும் நகர வேண்டாம், வர வேண்டாம், அதனால் அமெரிக்க மக்களே கொஞ்சம் உஷாராக இருந்துங்க, டக்குன்னு கிளம்பி போயிடுன்றாங்க. இன்றைக்கி F-16 போர் விமானத்தின் மூலமாக கடுமையான தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஸோ கம்போடியா தாய்லாந்துடைய யுத்தம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூடுதல் தகவல். அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தையை முழுமையாக ரத்து பண்ணிட்டாங்க. 2வது நாளாக தாக்குதல். இஸ்ரேலினுடைய வார் பிளான். இன்றைக்கி லெபனானுக்குள்ளார ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. அது சதன் லெபனான் பகுதியில். நம்ம அதை 2 ஆங்கிளில் பார்த்தலாம். லெபனானில் முதல் முறையாக ஆசாத் ரீஜியன் வீழ்ச்சியுற்றதற்கான ஒரு எழுச்சி, ஒரு போராட்டத்தில் வெற்றி கொண்டாட்டத்தை வந்து லெபனானுக்குள்ளே பார்க்க முடியுது. லெபனானுக்குள்ளே இருக்கிறது என்பது பெரிய விஷயந்தான். ஏன்னா ஆசாத் ரீஜியனும் ஹெஸ்புல்லாவும் அண்ணந்தம்பிங்களாக பழகினவங்க. அங்கே ஆசாத் ரீஜியனுக்கு எதிராக இப்போ இருக்கிற ஜொலானி அரசாங்கத்துக்கு எதிராக யார் செயல்படுறதுன்னா இப்போ ஹெஸ்புல்லா தான். அப்போ ஜொலானி அரசாங்கம் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வெற்றியை கொண்டாடுறாங்க அப்படின்னாங்கன்னா அது ஹெஸ்புல்லாவுக்கான வீழ்ச்சி தான். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதே மாதிரி அப்போ இவங்க எல்லாமே ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான குரூப்ஸ். இந்த ஒரு கூட்டத்திலே வந்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அதனால் லெபனானுக்குள்ளார அந்த பரபரப்பு பெரிய ஒரு ஷாக்கிங்காக பார்த்தாங்க. அதாவது இந்த ஒரு பெரிய வெற்றி போராட்டம் ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான ஒரு போராட்டமாக பார்க்குறாங்க. கூடுதல் தகவல். சீனா இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தெரிவித்திருக்காங்க. இந்தியாவும் ரஷ்யாவும் நடத்திய பேச்சுவார்த்தையில் சீனா மனதார வரவேற்கிறது. நாங்கள் ரெடி டு ஒர்க், யாருனாலும் நாங்கள் ரெடியாக ஒர்க் பண்ண நாங்கள் தயாராக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வீடியோ நிறைவு பகுதி ரவிக்குமார் சோமோட தொடக்க பகுதியை எடுத்துக்கலாம். G7 நாடுகள் எல்லாம் ஒன்றாக கூடுறாங்க. G7 ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கண்டிப்பாக உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணியே தீரும் அப்படின்றாங்க. உடனே ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாங்க. அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ரஷ்யா, நீங்கள் இந்த அமைதி ஒப்பந்தத்தில் மட்டும் சைன் பண்ணலை அப்படின்னா முடிச்சிடும் உங்கள் கதையை, உங்களுடைய முடக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்றுடுவோம், எல்லாமே முடிச்சிடுவோம், இது உங்களுக்கு கடைசி வார்னிங், நீங்கள் எங்களுக்கு கையெழுத்து போட்டே ஆகணும், நீங்கள் அமைதி ஒப்பந்தத்தில் ஈடுபடுத்தி ஆகணும். பயங்கரமான ஒரு மிரட்டல், சாதாரண மிரட்டல்லாம் இல்லை, அப்படியே பயங்கரமான ஒரு மிரட்டல். இந்த மிரட்டலை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய ஜப்பானே ஆடி போச்சு. ஐயோ இது நம்மளுக்கு செட் ஆகாது போலன்னு சொல்லிட்டு G7 நாட்டில் இருக்கக்கூடிய ஜப்பான் என்ன பண்ணிட்டாங்க, இல்லைப்பா இது கொஞ்சம் ரொம்ப மிரட்டல் ஓவராக இருக்குது, எனக்கே கொஞ்சம் லைட்டாக ஓரமாக போனால் சிரிப்பு வருது, அதனால் நான் மட்டும் என்ன பண்ணுறேன், விளைவிக்கிறேன். அங்கே சொத்துக்களை திருட முடியாது, எதுவும் பண்ண முடியாது, எங்கே பொருளாதாரம் கொஞ்சம் காலியாகிடும், நீங்கள் ஐரோப்பாவுக்குள்ளே என்னமோ பண்ணுங்கள், அப்பப்போ வந்து மிரட்ட சொல்கிறீங்களா மிரட்டுங்க, பட் நாங்கள் இந்த கதைக்கு ஒத்து வரலப்பா சாமி அப்படின்னு டாட்டா காட்டிட்டாங்க. அவர் கிளம்பிட்டார். நேத்தியே ஃப்ரான்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் நாட்டுக்குள்ளே சொத்தை கொடுக்கமான்னு அவர் நேத்தியே டாட்டா காட்டிட்டார். அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, இங்கே பாரு நான் சைன்லாம் பண்ண மாட்டேன், நீங்களே சும்மா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு மிரட்டல் மாதிரி அனுப்பி விட்ருங்க. ஏன்னா அமெரிக்கா ஏற்கனவே சொல்லிட்டாங்க ரஷ்யாவோட சொத்துக்கள் நாங்கள் திருடலன்ட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவோட சொத்துக்கள் அங்கே இருக்குது, அவங்க திருட ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அதனால் வேண்டான்றாங்க. மீதி இருக்கக்கூடிய UK மற்ற நாடுகள் மட்டும்தான் வந்து ரொம்ப பிடிவாதமாகறாங்க. நாங்கள் வந்து பொருளாதார போட்டே ஆகணும், அந்த திருண்ண சொத்துக்களை பிடிச்சே ஆகணுன்றாங்க. பட் அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. ஆனால் ஓடி வந்து மிரட்டல் மட்டும் ரொம்ப பலமாக இருக்குது, ரொம்ப டெரராக இருக்குது, பார்த்து குழந்தைங்க இருக்கிற ஏரியாவில் மிரட்டாதீங்க அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த செய்திகள் என்னென்னா, பைடன் வந்து 330 பில்லியன் பக்கம் உக்ரைனுக்கு கொடுத்தாராம். ஆனால் நான் என்ன கொடுத்தேன், நத்திங் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார். ஒன்றுமே இல்லை, நான் ஜாவ்லின் வந்து ஆரம்பத்தில் பிகினிங்கில் கொடுத்தேன், அதுவுமே முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே இல்லை. நான்லாம் ஒன்றுமே இந்த போருக்கான காரணமெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே அங்கே இதுக்கு முன்னாடி அரசாங்கம் தான் பைடன் தான் காரணம்னு இருக்காங்க. ஆஸ்திரேலியானுடைய முக்கிய நபர்கள், செக்யூரிட்டி கவுன்சிலுடைய முக்கிய நபர்கள் வந்து ட்ரம்ப்பை சமாதானப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறார்கள் அப்படின்ற கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். தலைவரே ஏன் கோபமாக வரீங்க, கொஞ்சம் டென்ஷனை குறைங்க, அதனால் கொஞ்சம் உக்ரைன் பேச்சுவார்த்தையை பார்த்து கொஞ்சம் முடிச்சு விடுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, வியட்நாமில்
ரஷ்யாவோட செக்யூரிட்டி கவுன்சில் போயிட்டு பேச்சுவார்த்தைக்காக இறங்கியிருக்கிறாங்க. என்னென்ன டிஃபென்ஸ் டீல் போட போகிறாங்கன்னு தெரியல. அதில் வியட்நாம்லேயும் கால் வைக்கிறாங்க. ஏற்கனவே அமெரிக்கா போயிட்டு வியட்நாமில் கொஞ்சம் அது இதெல்லாம் சொன்னாங்க. பட் இது ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்குது. நம்ம பார்க்கலாம் பொறுத்து இருந்து. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் தான் கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனலில் ஒரு 2 செய்தியை மிஸ் பண்ணிட்டேன். ஒன்று, இந்த NVIDIA சிப்னுடைய ஷேர் மார்க்கெட் பெருசாக டவுன் ஆச்சுங்க. இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, பயங்கரமாக அடி. நம்ம அதுக்கான காரணமும் பார்த்துட்டோம். நம்ம ஏன்னா இவங்க சிப் வந்து நிறைய வராக்கடன்கள் அதிகமாக இருக்குன்றதுனால இவங்க கொடுத்த பில்டப்லாம் உடஞ்சி போச்சுன்றதுனால பெருசாக அடி. இப்போ என்னாச்சுன்னா சீனாவுக்கு நீங்கள் விற்கலான்ற ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. H200 சிப் அசட்டை வந்து விற்கலான்னு சொன்ன உடனே மறுபடியும் NVIDIA சிப் வந்து ரொம்ப ஒரு டாப் கியரில் போயிட்டுருக்குன்னு ஒரு தகவல். இரண்டாவது பதிவு என்னென்னா, ரஷ்யாவுடைய கடல் பகுதியில் சீனர்கள் போயிட்டு மீன் பிடிச்சதுனால ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, அந்த மீன் பிடிகளெல்லாம் பிடிச்சி வேலையும் வெளுத்து விட்டாங்க. இல்லை சீனா மக்களே, இங்கே என்ன பண்ணுறீங்க, ஏதோ நம்ம நட்புன்னு இருந்தால் கூட எங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் கெடுக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து அடித்து துரத்தியதாக வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய தகவல். ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது, மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அது இன்றைய இரவு பதிவில் பார்த்துடலாம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.